கோர்ட்ல ராகினி சொல்றாங்க, என் அப்பா அம்மா முழு சம்மதத்தோட தான் எனக்கு சொத்தை கொடுத்தாங்க. திடீர்னு வந்து கேட்டா நான் எப்படி சார் கொடுக்க முடியும்? ஜட்ஜி கேக்குறாரு ராகினி கிட்ட, உன் அண்ணன்க 2 பேர் இருக்காங்கல்லம்மா, அவங்களுக்கு சரி பாதி வேணும்னு கேக்குறாங்கல்ல சொத்துல, அதுக்கு ஒன்னும் அவங்க கஷ்டப்படலையே சார். பெரிய அண்ணன் நேத்து கம்பெனியே வச்சிருக்காரு, என் சின்ன அண்ணன் அதே கம்பெனில ஜேஎம்டியா இருக்காரு. அவங்க வசதியா தானே சார் இருக்காங்க, நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும்? ஜட்ஜி கேக்குறாரு, இதான் உங்க முடிவா? ஆமான்னு சொல்றாங்க ராகினி. அதையும் மீறி அவங்க எழுதி கொடுன்னு கேட்டாங்கன்னா நான் ஹைகோர்ட் முடியும் போக தயாரா இருக்கேன் சார். யாருக்காண்டியும் நான் சொத்தை திருப்பி எழுதி கொடுக்க மாட்டேன் சார். ஜட்ஜு சொல்றாரு, இந்த கேஸை இன்னொரு தேதிக்கு நான் தள்ளி வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹியரிங் எப்ப சார்? நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் சார். ரொம்ப சிக்கல் ஆகிக்கிட்டு இருக்கு சார் இந்த கேஸ், அவங்களும் விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வக்கீல் சொல்றாரு. பரமன் சொல்றாரு ராகினி கிட்ட, சூப்பரா பேசினம்மா, சினிமால வர ஹீரோயின் மாதிரி சூப்பர்மான்னு சொல்றாரு. கோத ராகினி கிட்ட கேக்குறாங்க, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடி? நடேசன் சொல்றாரு, உன் புருஷன் ஹரிச்சந்திரன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பண்ணுன தப்பெல்லாம் மறைச்சிட்டே இல்ல ராகினி, மாற மாட்டான்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க. நான் தான் என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சேன் அப்படின்னு கோத சொல்றாங்க. ராகினி சொல்றாங்க, இந்த சொத்தெல்லாம் அர்ஜுனோட அப்பா அம்மா கிட்ட இருந்து எழுதி வாங்கினது தானே, அதுக்கு தானே அவரு பதிலுக்கு திருப்பி எழுதி வாங்கினாரு சொத்தை, அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. கோத சொல்றாங்க, உன் அண்ணன்களை வளர்த்த மாதிரி தானே நான் உன்னையும் சேர்த்து வளர்த்தேன், ஏன் இப்படி முட்டாளா இருக்க ராகினி? நடேசன் சொல்றாரு, நீ பெரிய டாக்டர் அடி, அதுக்காண்டி ஆஸ்பத்திரி எல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம ரொம்ப வசதியா இருக்கோமா, அதனால சொத்தை கொடுக்க மாட்டாளாம். கோத சொல்றாங்க, உனக்காண்டிதான் என் பசங்களை மீறி அவனை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்தேன், வாய் கூசாம இப்படி பொய் சொல்லிட்டியடி. இத்தனை நாளா நீ சொல்லிக்கிட்டு இருந்தல்ல உனக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு, இனிமேட்டு நான் சொல்றேன்டி, எங்களுக்கும் உனக்கும் எந்த உறவும் கிடையாது. இனிமேட்டு ராகினி என் வீட்டு பக்கமே வந்துடாத. ரமன் வீட்டுல வந்து சொல்றாங்க, எதிர்த்தரப்புக்காரங்களை ராகினி அலற விட்டுட்டா. மாப்பிள்ள புரியும்படியா சொல்லுங்களே, அவங்க சொத்து கேட்டாங்க, ராகினி தர முடியாதுன்னு சொல்லிட்டா. அர்ஜுன், மாப்பிள்ள சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாமா. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, தப்பு பண்ணது உங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் நீ நியாயத்து பக்கம் நின்றுருக்க, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன ராகினி, கோர்ட்ல இருந்தே நீ பேசாம இருக்கியே, ஏன்? என்னமோ கோவத்துல திட்டி இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்க போறது இல்லையே. இல்ல அப்பா அம்மா கிட்ட வாங்கின சொத்தை தான் அவங்க கிட்ட இருந்து நான் இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் ராகினி, வேற எதுவும் இல்ல. மற்றபடி நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கணும்னு தான் நான் யோசிச்சேன், அவங்க யாரும் புரிஞ்சுக்கல. அம்மா சொன்ன மாதிரி எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ எந்த தப்பும் பண்ணல ராகினி, அதனால பயப்பட வேண்டாம். அம்மா சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் பேசுறது சரிப்பட்டு வராது, அதனால அவங்க உறவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போயிடுறாங்க. சொல்றாரு, நான் கூட ராகினி மனசு மாறிடுவான்னு நான் நினைச்சேன், ஆனா நம்ம பண்ண டிராமாவுக்கு எஃபெக்டா தான் இருக்கு. பரமன் சொல்றாரு, நம்ம எவ்வளவு நாள் தான் டிராமாவே போட்டுக்கிட்டு இருக்குது, இதுக்கு முடிவு கட்ட வேண்டாமா? எல்லாம் உன் பேருக்கு மாத்திட்டா மாப்பிள்ள, ராகினி கூட போராட வேணாம்ல, ராகினியே நம்ப வைக்க வேணாம்ல, மாத்திரு மாப்பிள்ள. அர்ஜுன் சொல்றாரு, அடுத்து அதுதான் செய்ய போறேன், ராகினி எப்ப வேணாலும் மாறலாம், அதனால சொத்தெல்லாம் என் பேருக்கு நான் மாத்திர போறேன். சரஸ்வதி கிட்ட நமச்சி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நடேசன் சொல்றாரு, என்ன ஆனாலும் சரி சொத்தை மீட்டே ஆகணும், 30 வருஷம் சம்பாரிச்ச சுத்ரா எவனோ எடுத்துட்டு போறானா விட்டுற முடியுமா? கோதா சொல்றாங்க, எனக்கு சொத்து மேல எல்லாம் ஆசை இல்ல, அதை பத்தி யாருமே இனிமேட்டு பேசாதீங்க, தமிழும் அம்மா சொல்றது கரெக்டு தான்னு சொல்றாங்க. தமிழ் சொல்றாரு, வளகாப்புக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம். அமைச்சி சொல்றாரு, யாரெல்லாம் கூப்பிடலான்னு, கம்பெனில ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுடலாம், சரஸ்வதி வீட்டுல கூப்பிட்டுருந்தோம், மாமாவையும் கூப்பிட்டுருணும்பா, ஏதோ பொண்ணை பாக்குறதுக்காண்டி பெங்களூர் போயிருக்காங்கடா, அவங்க வரமாட்டாங்க. சரஸ்வதி சொல்றாங்க, தமிழ் ராகினிய கூப்பிடணும்ல. நடேசன் சொல்றாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ பேரை எதுக்குமா சொல்ற? டிக்கும் சொல்றாரு, ராகினி எல்லாம் கூப்பிட வேணான்னு. ஆசு சொல்றாங்க, இவ்வளவு வீடியோ ஆதாரத்தை ராகினி கிட்ட காமிச்சோம், அவ பொய் தானே சொல்லியிருக்கா கோர்ட்ல அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி கிட்ட. தமிழ் சொல்றாரு, ராகினிய கூப்பிடாம இருக்கிறதுதான் நமக்கு நல்லதுன்னு. போதையும் ராகினி வர வேண்டான்னு சொல்றாங்க. என்னைக்காவது பிரச்சனை முடியறப்ப நமக்கு நடக்கிற நல்ல காரியத்துல ராகினி இல்லைன்னு ஃபீல் பண்ற மாதிரி ஆயிரும்ல, அதனாலதான் கூப்பிடணும்னு சொல்றேன் அத்தை. கோத சொல்றாங்க, உன் மனசுக்கு இப்படி யோசிக்கிற, ராகினி நீ கூப்பிட்டா வருவாளான்னு தெரியலையே. தமிழ் சொல்றாரு, நீ ஆசைப்படுற இல்ல சரஸ்வதி, ராகினியை நான் கூப்பிடுறேன். இப்ப தமிழ் நீ மாத்திரம் போவேணாம்,
நானும் வரேன்னு கோதை சொல்றாங்க. கோதையும் தமிழும் ராகினி வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப அர்ஜுனோட அம்மா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நாளை பார்க்கலாம் இன்று.